வணக்கம் நண்பர்களே. நம்ம நிறைய ஃபைனான்ஸ் மெட்டல்ஸ் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு வர்றோம். சமீப காலமாக பார்த்திங்கன்னா காப்பரோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குங்க. ஒரு 2021 வந்து ஒரு 500 rupees கிலோ இருந்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1400 ரூபா ஆயிருக்குங்க. ப்ரீசியஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கிலோ அலுமினியம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா யாரும் ஒரு பெருசாக ஆச்சரியமாக பார்க்க மாட்டாங்க. 1 கிலோ தங்கம் வாங்கியிருக்கீங்கன்னா ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ வெள்ளியை வாங்கியிருக்கேன்னா அதை விட அதுக்கப்புறம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஸோ ப்ரீசியஸ் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விலை உயர்ந்த தாதுக்கள். ஸோ ஒன்று ஏறும்போது அதை ஃபாலோ பண்ணி இன்னொன்று ஏறிட்டே வரும். அந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கூட சில்வர் ரேட்டு வந்து 1 கிராம் 340 ரூபா, 1 கிலோ 3,40,000 ரூபா. இன்னும் என்ன ஆகும்னா, இது ஒரு அளவுக்கு ஏறிட்டு எல்லாம் நினைக்கிறீங்க பாதிக்கு பாதி வந்துடும், அதெல்லாம் வராதுங்க. 300 ரூபாய் இந்த லக்ஷ்மண் ரேகா கோடு இருக்குல்ல, அந்த மாதிரி 300லேயே இருந்து 10 ஏறும், 10 இறங்கும், 30 ஏறும், 20 இறங்கும், அப்படி தான் இறங்கும். ஏன்னா இதனுடைய தேவைகள் வந்து செமிகண்டக்டர் EV வெஹிக்கிளில் தேவைகள் அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் நம்ம பார்க்குறப்ப பார்த்தா அடுத்து காப்பர் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதாக வந்து வல்லுநர்கள் சொல்கிறார்கள். நான் சொல்லலைங்க. என்ன காரணம் அப்படின்னா, டேட்டா சென்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் கூட ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாயில் ஆந்திராவில் டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ், EV வெஹிக்கிள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதில் எல்லாம் வந்து காப்பரோட யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. வேதாந்தா தூத்துக்குடியில் இந்த ஸ்டெர்லைட்டோட காப்பர் ஸ்மெல்ட்டிங் அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் காப்பர் ETF இந்த ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட ETFலாம் வந்து நிறைய விலை ஏறிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் காப்பர் ETF கிடையாது, ஃபாரினில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய தேவைகள் எப்படி அதிகமாகும் போது அதனுடைய நீடும் அதிகமாகும், மார்க்கெட்டில் டிமாண்டு வரும். EV வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாலையில் ஒரு சிக்னலில் நின்னீங்கன்னா ஒரு 2-3 காரு ஒரு கிட்டத்தட்ட 5-6 EV எலக்ட்ரிக்கல் 2 வீலர் நிற்கும். அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அடுத்த 10 ஆண்டுகளில், அடுத்த 5 ஆண்டுகளில் 50%, அடுத்த 10 ஆண்டுகளில் 100% மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதாக அறிவியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து 1 கிலோ வந்து 1400 ரூபா ஃப்ளாட் காப்பர் வித் 18% GST, 18%னா 180, ஒரு 300 ரூபா, மொத்தம் 1700 ரூபா வரும். சரிங்களா? 1 கிலோ 1700 ரூபா கோயம்புத்தூரில்.